சீதைந்த பின் ஒப்ப. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 16வது அத்தியாயம். சாம்பவி மண்டல சக்கரத்தில் இன்று நாம் 1301வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். சிவய நம அப்படின்ற மந்திரத்தை ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இங்கே நாம் அதை சொல்வதன் மூலமும் உணர்வதன் மூலமும் உணர்த்தி உள்ளார்வத்தோடு சொல்வதன் மூலமும் நமக்கு அழிவின்றி இருக்க முடியும் அப்படின்றத உணர்த்துகின்றார். இங்கே உயிர்ப்பாக இருக்கலாம். வேதங்களும் ஆகமங்களும் இவ்வுண்மையை உணர்ந்து தெளிந்தவர்கள், அவ்வளோ ஆழமாக வேதங்களையும் ஆகமங்களையும் உண்மையையும் தெரிந்தவர்களுக்குத்தான் அந்த சிவய நம அப்படின்றதுக்கான ஆழம் அர்த்தம் புரியும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு. நமக்கு ஏதோ 5 எழுத்து போல சொல்லலாம், அதில் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய ஆழத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆகமத்தையும் வேதத்தையும் அறிந்து கொண்டால் அதனுடைய டெப்த் இன்னும் இருக்கிறத உணர முடியும் அப்படின்னு நினைக்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்க கௌரியம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1301. குறைவது இல்லை குறைகளல் கூடு, மறைவது மாரண மவ்வெழுத்தாகி, திறமதுவாக தெளிய வல்லார்க்கு இரவில்லை என்றே இயம்பினர் காணே. இதுக்கான கமெண்ட்ரி சிவயோகிஸ் கெயின் இம்மார்டலிட்டி பை த கிரேஸ் ஆஃப் சிவசக்தி. குறைவது மில்லை. போன பாட்டில் தான் நம்ம பார்த்தோம், சிவய நம என்று சொல்பவர்களுக்கு குறைகளும் இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு குறைவது இல்லை குறைகளற் கூடு. குறைவது இல்லைன்னா குறையறது இல்லை, என்னதான் குறையறது இல்லை ஆனா கூடுறதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடுனா சேர்றது. என்ன சேர்றது அப்படின்னா குறைகளர்னா ஒலிக்கின்ற தண்டை அணிந்த திருவடி. அந்த குறைனா ஒலி, அதாவது சத்தம் எழுப்புகின்ற சிலம்புன்னு நமக்கெல்லாம் புரிகிறதுனா சிலம்புன்னு வச்சுக்கலாம். அத தண்டை வீரக்கழலணைந்த திருவடி, கடவுளோட திருவடி. அத சேர்றது, அது சேரும். நம்ம கூடுனா சேருன்னு அர்த்தம். சேர்றது நமக்கு குறை இல்லை சேரும் தான். அப்படிங்கிறப்ப நமக்கு இறைவன் திருவடியை நம்ம சேரும்போது நமக்கு என்ன சேரும் அப்படின்னா நம்மளோட ஞானம் தான் நம்மளை கூட்டிகிட்டே போகும், விழிப்புணர்வு கூட்டிகிட்டே போகும், நம்மளோட தெளிவு நிலை, புரிதல் நிலை, எல்லாத்தையும் உணர்ற நிலை, இதை அனைத்தும் நமக்கு கூடிக்கிட்டே தான் போகும். திருவடி நமக்குள்ள இறைவன் திருவடின்றது நான் பார்க்கறது விழிப்புணர்வா பார்க்கிறேன். அதே சமயம் உருவமா பார்க்கும்போது அவங்களோட திருப்பாதமாகவும் பார்க்கலாம். அதனால இது நீங்க சிவய நமன் ஓம் சிவய நமன் சொல்லும் போது குறையறத விட கூடுறதா உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. ரெண்டாவது மறைவது மாரண மவ்வெழுத்தாகி. மறைவது சில பதிகத்துல அறைவது ஆரணன் போட்டிருக்கிறாங்க. சரவண தளத்திலையும் மறைவது மாரணன் தான் போட்டிருக்கிறாங்க. அதை பிரிச்சு எழுதியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இதுவே கரெக்டா இருக்கிறதுனால நான் என் புக்ல இருக்க மாதிரி சரவண தளத்திலையும் அது மாதிரிதான் இருக்கிறதுனால நான் அது மாதிரியே பாக்குறேன். மத்தவங்க சொல்றதையும் நம்ம கேட்டுக்கலாம். மறைவது மாரணம். மறைவதுன்னா தெரியும் இல்லையா, மறைஞ்சு போறது. என்னது மறைஞ்சு போகும் அப்படின்னா மாரணம். மாரணம்னா என்ன? மரணம், அதாவது அழிவு. அழிவுன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்து மறைய ஆரம்பிச்சிரும். அவ்வெழுத்தாகி, மாரணம் அவ்வெழுத்தாகி. அவ்வெழுத்துன்றது ஓம். அந்த உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு தன்மையில இருக்கிற அழிவுன்றது மறைந்து ஓம் என்றது என்ன? நம்ம இறைவனோட சேர்ந்த நிலைதான், சிவம் சக்தியோட சேர்ந்த நிலை, இறைநிலையாகி அந்த நமக்குள்ள இருக்க நம்ம உடம்பாகட்டும், நம்ம
நம்ம இந்த இறப்புன்ற வர்றதுக்கான காரணங்களாகட்டும் மாரணம்ன்ற ஒரு விஷயம் வந்து மறைய ஆரம்பிச்சிரும். அதான் 2வது வரியில நான் பாக்குறேன். திறமதுவாக தெளிய வல்லாருக்கு. திறமதுன்னா மேன்மை தன்மை இல்லைன்னா வலிமை, நல்ல வலிமையா இருக்கிறதுல பொருந்தி இருக்கிறது. இந்த ஓம் எழுத்தும் சிவே நமவும் நமக்கு நல்ல நம்மளோட பொருந்தி அந்த 51 அக்ஷரங்களும் நல்ல நிலையில இருக்கிற மாதிரி வந்து அந்த ஓம் என்ற தன்மையில நம்மளே அதிலே இருந்தோம்னா நமக்கு அந்த உணர்வு நிலையும் தெளிவாக அந்த இறைநிலை தெளிவாக உணர்ந்து தெளிய வல்லார்க்கு. இரவில்லை என்றேன் இயம்பினர் காணே. இறப்பு என்றது இரவில்லைன்னா இறப்பு என்பது இல்லை. என்றேன் அப்படின்னா 2 தான் பார்க்கலாம். என்றென்றும் இறப்பில்லைன்னு பார்க்கலாம். என்றேன் இயம்பினர் காணே. இயம்பினர்னா சொன்னவர்கள், அதை அனுபவித்து சொன்னதை நம்மளும் பார்க்கலாம். நம்ம வந்து அனுபவித்து சொன்னதை நம்ம கேட்டுட்டே நம்ம போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை காணேன்னு நம்மள சொல்றாரு. அதை நீயும் அனுபவிச்சு பாரு. அனுபவத்துல இருக்கிறவங்க சொன்னதை நீயும் அனுபவிச்சு பாரு. இந்த மாதிரி நம்ம வந்து இறைநிலையோட சேரும் போது இந்த மொத்தமா இதை பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஓம் சிவய நமன்னு சொல்றதுனால ஒரு குறையும் வராது, ஒரு குறைவதும் இல்லை. கூடுதான் உங்களுக்கு சேர்றதா, நல்ல விஷயங்கள் சேர்றதா நிறைய நடக்கும். அது முதல்ல வந்து அவரோட திருவடியை சேருவீங்க. திருவடியை சேரும் போது உங்களுக்கு ஞானம் வரும், தெளிவு வரும், புரிதல் வரும், அனைத்தையும் அறியும் ஆற்றல் வரும். மறைவது மாரணம், அழிவுங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு மறைஞ்சு போகும். ஓம் என்ற எழுத்தாகவே நீங்க மாறிடுவீங்க. அப்போ ஓம் என்ற நிலைனா இறைவன் நிலையில நீங்களும் இருப்பீங்க. திறமதுவாக தெளிய வல்லாருக்கு. இது அனைத்தும் நல்ல முறையில உங்களுக்கு மேன்மை நிலையில இருந்து புரிய வர்றவங்களுக்கு இறப்புன்றது ஒன்றும் இல்லை. இறப்புன்றது இல்லை. இததான் நானும் சொல்றேன். அனுபவித்தவங்களும் இததான் சொன்னாங்க. அதை நீங்களும் அனுபவித்து காணுங்கள், அதாவது பாருங்க. நீங்களும் இதை அனுபவித்து பாருங்க. நீங்களும் இதை வந்து செஞ்சு இறைவன் அடிய சேரணும். சும்மா கேட்டதோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கடைசியா முடிக்கிறதா நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தா நல்லா இருக்கும். வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லைங்களேம்மா. ஐயா இருக்காங்க. அவங்க இல்ல, நான் மாஸ்டர். அதுக்கப்புறம் நன்றிங்கம்மா. அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. இன்றைய மந்திரம் வந்து 1301. நான் ஒரு முறை என்னுடைய தெளிவுக்காக வாசிக்கிறேன். குறைவும் இல்லை குறை கழ கூடு மறைவது மாரண மவ்வெழுத்தாகி திறமதுவாக தெளிய வல்லார்க்கு இரவில்லை என்று இயம்பினார் காணே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேற்றுக்கு வந்து 4 வீதிகளிலும் அந்த எப்படி சக்கரம் அமைக்கணும், 4 வீதியில எப்படி லிங்கம் அமைக்கணும், அந்த லிங்கத்துல எங்கனம் எழுத்துக்களை பொருத்தணும், அதுக்கப்புறம் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து 35, 51, 36, 24 இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அக்ஷரங்கள் எல்லாமே எதை நோக்கிதான் வந்து கொண்டு செல்லுகிறது அப்படின்னா நம்ம பிரணவகார மகரம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த இம்முன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க அதை நோக்கிதான் நம்மளை வந்து செலுத்தக்கூடியது. அதனாலதான் சொல்றாரு குறைவதும் இல்லை குறை கழற் கூடும் அறைவதும் மாரணம் அவ்வெழுத்தாது. அப்ப எது இருந்தாலும் அந்த எழுத்தாகிறது. எந்த எழுத்தாகுது? மாரண எழுத்தாகிறது. எது மாரணம்? இந்த இடத்துல ஆரணம் அறைவதும் ஆரண அவ்வெழுத்தாகின்னு சொல்லலாம். வேதத்திலிருந்து சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம்.
மாரண அவ்வழுத்தாகியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த வேதத்தில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னா அதுதான் இந்த பிரணவகார மகரம் அப்படின்னு சொல்லுவோம், மகரமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் பண்ண சொல்றது போன பகுதியில நிறைய பார்த்தோம். அப்போ அத உணரணும். இல்லைன்னா நம்முடைய இந்த பிறவியை மாரணம் செய்யக்கூடிய எழுத்து எது இந்த பிறவினா இந்த உடலா அப்படின்னா இல்ல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா, அதை மாரணம் செய்யக்கூடிய அந்த எழுத்து அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம ரெண்டுமாவும் இதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஆரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். இதை நம்ம ஏற்கனவே அரபு ஐயா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இது இந்த பகுதி இந்த 2வது வரியில இந்த இடத்துல வச்சுட்டோம்னாக்க முன்னையும் பின்னையும் பாக்குறது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும். என்ன சொல்றாரு? குறைவதும் இல்லை, குறை கடற் கூடும். அப்போ எது குறைவதில்லை அப்படின்னா இந்த பிரயோக முறையில் சக்கரத்தை புறமாக வைத்து நாம நேற்றுக்கு என்ன சொன்னாரு, குறைகளும் இல்லையே, கூறுமின் கூறிற் குறைகளும் இல்லையே அப்படின்றாரு. அப்ப அந்த மாதிரி சொல்ல சொல்ல குறைகளே இருக்காது அப்படின்றாரு. எப்ப குறைகள் வரும்? மனமானது உலக வாழ்க்கையில எங்க நம்ம திரும்புறோமோ, எந்த இடத்துல எத்தனை சேர்ந்தாலும் நம்முடைய மனது மீண்டும் ஒரு உலகியல்பாக திரும்புகிறதோ அப்பதான் குறைகள் வரும். ஆனா இறைவன் பார் சென்று விட்டால் ஒரு சின்ன அனுபவம் கூட ஒரு பேரானந்தத்தை தரும். நீங்க பாருங்க, நம்ம இந்த முதல் ஆரம்பத்துல இந்த வழிமுறையில வரும்போது பெரிய 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 அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி நடந்தது, இவங்களுக்கு இப்படி நடந்தது, ரமணர் அப்படி பண்ணாரு, சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி பண்ணாரு அப்படின்னு பெரிய பெரிய மகான்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லும் போது ஒரு ஈர்ப்பு இருக்கும் நமக்கு. நம்மளும் இன்னும் ரொம்ப பெருசா பண்ண முடியாது நம்மளால, இல்ல நம்ம பண்ண முடியுமா, அப்பதான் அந்த பேரானந்தம் நிலைக்குமா, இதெல்லாம் கேள்வி வரும். ஆனா நீங்க பாருங்க, உள்ள போய் யதார்த்தம் உணர்ந்து நம்மளுடைய ஆன்மாவை தரிசிக்க துவங்க என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன சின்ன உணர்வுகள் கூட பேரானந்தத்தை, அந்த ஆனந்தமய கோஷத்தை தொட துவங்கும். அப்படி தொட இந்த அகண்ட விஸ்வத்துக்குள்ள நம்மளால ரொம்ப ஈஸியா போயிட முடியும். அப்போ இப்படி போக ஆரம்பிச்சிட்டோம்னா எதுவுமே குறைவதில்லை. அதாவது எது குறைவதில்லை, இந்த ஆனந்தமான விஷயம் குறைவதே இல்லை. குறைகழற் கூடும். யாருடைய குறைகழற் கூடும்? அந்த குறைகழற் அப்படின்னா அந்த கூறக்கூடிய கழலை அணிந்தவன் அப்படின்னு பேரு. அப்போ அந்த சிலம்பொலி அப்படின்னு சொல்றோம். அப்ப அது நாதத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாதம் அந்த இறைவனுடைய திருவடியை கொண்டு சேர்க்கும். குறைகழல் கூடும் அப்படிங்கிறாரு. அப்ப சிலம்பொலிந்த அவனுடைய சிலம்பொலிக்கக்கூடிய அவனுடைய கால்களில் நாம் சென்று சேர முடியும். எப்போ திறமதுவாக தெளியவல்லார்க்கு, இதுதான் சிறந்தது என்று தெளியவல்லார்க்கு இரவில்லை என்றென்று இயம்பினர்கானே அப்படின்னு சொல்லிட்டார். இரவில்லை அப்படின்னாக்க இறப்பு இல்லை. அதான் சொன்னாரு. அதை தருவது என்னது? அறைவது மாரணம் அவ்வழுத்தாகி. அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லக்கூடியதுன்னு சொல்றதை விட நம்ம இது மாரண எழுத்துன்னு சொல்றது ரொம்பவும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சொல்லிட்டாரு இரவில்லை என்றென்று இறைவனானே. அப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு மந்திரத்துல ஒரு வெறும் பொருள் வார்த்தை மாத்திரம் பார்த்தா மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு தொடர்பு, அந்த தொடர்ச்சி, அதனுடைய இரண்டத்தையும் உணர்த்தக்கூடியதாக அந்த வார்த்தை இருக்கணும். திருமந்திரத்துல நான் மிக வியக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னாக்க, ஒரே பொருள் ஒரே வார்த்தை தான். நீங்க இது அகராதி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு வெவ்வேறு பொருள் இருக்கும். ஆனா அத எவ்வளவு அழகா அந்த இடத்துல அந்த பொருள் படுற மாதிரி கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, வைணவத்துல இருக்கக்கூடிய பிரபந்தங்கள்ல இருக்கக்கூடிய சொல்லாடல் மிக அற்புதமானது. தமிழ் அப்படியே விளையாடும்
சந்தம் அப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா உண்மைதான். ஆனா நான் திருமந்திரம் அந்த மாதிரி நான் திருமந்திரம் அனுபவித்த மாதிரி நான் பிரபந்தம் அனுபவிச்சது இல்ல. அப்பப்போ தொட்டிருக்கேன், அப்பப்போ கேட்டிருக்கேன், அவ்வளவுதானே தவிர ரொம்ப ஆழமா இந்த மாதிரி முழுவதுமாக வசித்ததும் இல்லை, ஆழ்ந்து சென்றதும் இல்லை. ஆனாலும் நான் சொல்லுவேன், திருமந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ் நுணுக்கம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒருவேளை நான் பிரபஞ்சத்துல ஆழ்ந்தா புரிஞ்சுக்க முடியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா நான் திருமந்திரத்துல ஆழ்ந்ததுனால சொல்றேன், அந்த நுணுக்கம் வந்து அவ்வளோ அற்புதமானது. அப்ப அது மாதிரிதான் அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாகி. அப்ப அந்த எழுத்தாகி நமக்குள்ளே எதை கொண்டு சேர்க்கும்? நாதத்தை கொண்டு சேர்க்கும். குறை கழறை கூட்டுவிக்கும். அப்பொழுது இந்த ஆன்மாவிற்கு குறை ஏதும் இல்லை. அப்ப இது திருப்பி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம், அப்படியே மேல போயிடலாம். மேல போகணுமா தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கலாம். அதான் சொல்றாரு, குறைவதும் இல்லை. வந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம்னா வரலாமே, என்ன தப்பு? எது சந்தோஷம்? இறையடியை நினைத்து கொண்டே இருப்பது. மணிவாசக பெருமான் சொன்னாரு, நான் உன்னை விட்டுட்டேன்னு தான் அழுதாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. என்னைக்கு ஒரு நாளைக்கு அவரோட தான் இருக்கேன்னு சொன்னாரோ அன்னைக்கே அவர் மறைந்து விட்டார். அவ்வளவுதான். அப்ப நம்ம தனியா இல்லைங்கிற நினைப்போடியே நம்ம சதா சர்வ காலமும் இருந்தால் எத்தனை காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இறைவன் காலடியில். அவ்வளவுதான் விஷயம். திறமதுவாக இது எப்ப கிடைக்கும்? திறமதுவாக தெளிய வல்லார்க்கு இரவில்லை என்று இயம்பினன் தானே. பிறப்பு இல்லைன்னு சொல்லல பாருங்க, பிறப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை அவரு. பிறப்பு எப்ப கிடைக்கும்? மீண்டும் இறந்தால்தான் பிறப்பு கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இரவில்லை அப்படின்றாரு. அப்ப இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும், இந்த பிறவியிலேயே கிடைக்கும். இந்த பிறவியிலேயே நம்மால் அந்த இறையை பற்றி கொள்ள முடியும். அதற்கு நாதம் நமக்கு துணை செய்யும். அதற்கு உண்டான எழுத்தாக அந்த ஆரண எழுத்து நிற்கும். எந்த ஆரண எழுத்து? இந்த நமக்கு மாரணத்தை தரக்கூடியது. அந்த அப்ப நமக்கு இறப்பு இல்லைன்றீங்க அப்படின்னாக்க எப்படிங்க மாரணம்ன்றீங்க? எப்படி அப்படின்னா, இந்த உடல் தாங்க, உடல் இல்ல, இந்த உடல் இறந்து விடும். ஆனால் இந்த ஆன்மாவிற்கு இறப்பில்லை. அதற்கான உடலுக்கான மாரணத்தையும் ஆன்மாவிற்கான தெளிவையும் தர வல்லது அந்த எழுத்து. அதை எங்க வைக்கணும் அப்படின்னாக்க இந்த அந்த 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 நம என்று முடியக்கூடிய அந்த அந்த பஞ்சாட்சரத்தின் அந்த மாவுல வந்து நம்ம வந்து அந்த பிரணவத்தினுடைய மகாரமை இருக்கிறது அப்படின்னு அந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையும் அதை நாம் எப்பொழுது உணர்வோம் அப்படின்னா, இந்த சாம்பவி மண்டலத்துல இந்த 4 வீதியிலையும் அவங்க சொன்ன மாதிரி லிங்கம் அமைத்து அந்த அக்ஷரங்களை பொருத்தி அதரோடு இந்த 35 தத்துவங்களையும் நம்ம வந்து அதுக்குள்ள கொண்டு போய் நம்ம வந்து பிரயோகம் செய்யும் பொழுது, நீங்க இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு ஒரு தொடர் வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அது அது வரும் 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 சொல்லும் போது இத மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு மறந்து போச்சு. நம்ம அர்த்தநாரியா மாதிரி அவ்வளவு ஞாபகம் கிடையாது எனக்கு. வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது ரூம் 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 ரூம்னு வரும். அந்த மாதிரி ரொம்ப 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 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு நடுவுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து முன்னையும் பின்னையுமா வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பை, அந்த மாதிரியான ஒரு பிரயோகத்தை இந்த சாம்பவி மண்டலம் நமக்கு கற்றுத்தரும் அப்படின்னா, அந்த மண்டலத்திற்கு உண்டான எழுத்தாக ஒரு எழுத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு என்னோட அனுபவத்துல நான் சொன்னது இந்த பிரணவாகார மகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத வந்து ரொம்ப அழகா சொல்லி இதனால என்ன பலன்னு சொல்றாரு. நேற்றுக்கு நான் சொன்னேன், இதனால என்ன பலன்னு நாளைக்கு சொல்லுவாரு அப்படின்னு. இததான் சொல்லி தராரு. இது என்னுடைய புரிதல். இதை உங்களோடு பகிரக்கூடிய கால வேலைக்கு சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1301வது திருமந்திரம். இரவாது இருக்கலும் ஆகும். திருமந்திரம். குறைவதும் இல்லை, குறைகளர் கூடும், அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்து ஆகி திறம் அதுவாக தெளிய வல்லார்க்கு இரவில்லை என்றென்று இயம்பினர் காணே.
அருமையான திருமந்திரம். பொருள்: சிவாய நம என கூறி சிந்தை செய்பவர்களுக்கு வாழ்வில் ஒரு குறைவும் உண்டாகாது. இறைவனுடைய திருவடி பேரும் கிட்டும். வேத நூல் கூறுவதும் பிரணவ ஒலியே. அப்பொருள் அப்பரம்பொருள் என்பதும் மெய்யான சத்தியம். இதை உணர்ந்தவர்களுக்கு மரணம் இல்லை என்பது மாமுனிவர்கள் கூறிய உண்மையாகும். குறைகளல் இச்சொல்லின் பொருள் ஒலிக்கும் வீரக்கழல், காலணி. அறைவது, கூறுவது. ஆரணம், மறைநூல். இரவு இச்சொல்லின் பொருள் இறப்பு, இயம்புதல், சொல்லுதல். கழக வெளியீட்டில் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார் உரையாசிரியர். சிவய நம என கூறுவாருக்கு எவ்வகை குறையும் நேராது. ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்த திருவடியை கூடுதலமாகும். இவ்வுண்மையினை அறைவதும் மறைநூலாகும். அதனால் மறைநூல் முறை நூலாகிய வேத ஆகமங்களும் ஐந்தெழுத்தால் ஆவன. இவ்வுண்மையினை தெளிய வல்லாருக்கு இறப்பில்லை என்று செந்நெறி செல்வர்கள் கூறினர். இச்சொல்லின் பொருள் இறத்தல், முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய என்னும் மந்திர வடிவானவரை போற்றுகிறேன். உலகில் அனைத்துமாய் அதில் ஊடுருவி இருந்து அதனை ஆளுகின்ற தலைவனை போற்றுகின்றேன். கனப்பொழுதும் என் கருத்தினின்றும் பிரியாதவனின் திருவடி வாழ்க என்று மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் தொடக்கத்தில் அருமையாக நம்மளை வழிநடத்தி செல்கிறது. எப்போதும் சிவாய நம மந்திரத்தை சொல்வோம், சிவனடியை வணங்குவோம், வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இறத்தல் அது முதல்நிலை தொழிற்பெயர். நன்றி நன்றி. அருமைம்மா, நன்றிங்க அம்மா. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அற்புதமான நாள், அற்புதமான உரை வளங்கள். அருளிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைய பாடல் 4ஆம் தந்திரத்துல அதிகாரம் 11 சாம்பவி மண்டல சக்கரத்துல 5வது பாடல். குறைவதும் இல்லை குறைகளல் கூடும், குறைவதும் இல்லை குறைகளல் கூடும், அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாயில், அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாயில், திறம் அதுவாக தெளிய வல்லாருக்கு, திறம் அதுவாக தெளிய வல்லாருக்கு, இரவில்லை என்று இயம்பினர்காணி, இரவில்லை என்று எண்ணி இயம்பினர்காணி. ஆனந்தம். என்றும் நீடித்திருப்பவனாக, நிலைத்திருப்பவனாக, எல்லாம் வல்லவனாக, எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்ற அந்த பரம்பொருள், அதை உணரும் போது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்த ஜீவராசிகள்ல அந்த உண்மையை உணர்ந்து அதுவாகும் போது எதுவாக அந்த பரம்பொருளாகவே இந்த அறிவு உணர்ந்து நிறைவு பெறும்போது மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. அந்த இரவா நிலையோடு அந்த தெய்வீக பொருளோடு கலந்தே இருக்கிறோம்.
அந்த தெய்வீகத்தினுடைய திறம் அதுதான் எல்லாமாகி வந்திருக்கு. எல்லாமாகி வந்திருக்கக்கூடிய பொருட்கள், இன்னைக்கு காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், பொருட்கள் அத்தனைக்குள்ளும் ஊடுருவி நிறைந்திருப்பது அதனுடைய பேராற்றலும் பேரறிவு தான். காலத்தால அந்த தன்மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சிவமே சக்தியாக, அந்த சக்தியினுடைய இயக்கமே அனைத்துமாக இருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு தக்கவாறு விளைவும் ஏற்படுகிறது. குறை கழல் அது கூடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு இயக்கம் பாருங்க. அந்த குறை என்பது அசைவுனால ஏற்படக்கூடிய ஒரு ஒளி. அந்த சும்மா இல்லை, சிவத்தினுடைய அந்த அதிர்வு, அந்த ரெண்டு அதிர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியைத்தான் காலம் என்று சொன்னோம். அந்த காலம்தான் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த காலத்தை காலர் என்றும் காளி என்றும் முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. காலமே அனைத்தையும் நடத்தி வைக்கிறது. அந்த காலத்தால இருப்பாக, வற்றாய் இருப்பாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை எவ்வளவு எடுத்தாலும் அங்கே குறைவு என்பதே இருக்காது. ஏன்னா எங்கே இருந்து எடுக்கப்படுகிறதோ அங்கே தானே எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா பொருளும் அதுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகி, அதாவது கடல்ல எழக்கூடிய இடம் கடல்லையே இயங்குவது போல அந்த வெளிக்குள்ள இருந்து எழுந்த சக்தி, அந்த சக்தியினுடைய தொகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பஞ்சபூத இயக்கங்கள் எல்லாம் அதுக்குள்ள தானே இருக்கு. அப்ப நிறைவு என்பது அங்கே இயல்பாகவே இருக்கு, குறைவு என்பது இல்லை. அந்த உண்மையை உணரும் போது நமக்கும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு மனதார பாடிக்கலாம். எப்பவுமே நான் நிறைவா இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைவு பொருளை உணரும் போது அங்கே நிறைவு என்பது வந்துவிடும். அச்சயம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அச்சயம் என்றால் குறைவில்லாதது. அப்ப ஷயம் என்றால் குறைவு, அச்சயம் என்றால் குறைவில்லாது, அதாவது இருப்பு. அத வேறொரு வார்த்தையில ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். இருப்பு தான் ஸ்டாக் போர்ஸ், அது வற்றாயிருப்பு. எவ்வளவு இறைச்சாலும் அது தன்னிலையில ஊறிக்கொண்டே இருக்கும், அது சமநிலை வந்து கொண்டே இருக்கும். அதனால அது வற்றாயிருப்பு என்று சொல்வார். அந்த பூரணம் என்ற ஒரு முழுமையை குறிப்பதற்கும் இந்த அச்சயம் என்ற வார்த்தை, இதெல்லாம் அந்த பூரண பொருளை, மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அது நிறைவானது. அந்த நிறைவு நிலையில தான் நமக்கு இரவா நிலை என்பது இருக்கிறதே புரியும். அதை அடைகிறதுக்கு தான் ஒவ்வொரு மனித உயிருமே இருக்கு. அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாகில், அந்த பஞ்சபூதங்களாக மாறி இந்த உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளை எல்லாம் நம்ம அறியும் போது சுத்த வெளியாக இருந்த ஒன்று அதுக்கு 4 தன்மைகள் இருப்பதாக ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்வார். அந்த 4 தன்மைகளை உள்ளடக்கிய அந்த இருப்பாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையை அறிந்து கொள்வதும், அதிலிருந்து எழுந்ததுதான் பஞ்சபூதங்கள் தன்மாற்றத்தால. அந்த தன்மாற்றமாக வந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் உள் நிறைந்து இருப்பது அதனுடைய பேராற்றலும் பேரறிவும். அது இயல்பூக்கமாகவே இருக்கிறது என்று சொல்வார். தன்மாற்றம் இயல்பூக்கம் என்றும். அதே மாதிரி கூறுதலறம் என்ற ஒரு வார்த்தையிலையும் குறிப்பிடுவார். அதனுடைய திறத்தை குறிப்பிடும் போது, இறைவனுடைய திறத்தை குறிப்பிடும் போது, கூறுதலறம் செயலுக்கு தக்க விளைவாக வருவது அந்த இறை நீதி என்பதை தெளிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவு வேண்டும். திறம் என்று சொல்லும் போது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்று சொல்லக்கூடிய செயல் விளைவு நீதி, இதெல்லாம் புரிந்து கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே மறைவு என்பதே இல்லை, நிறைவு என்பதுதான் இருக்கும். மயக்க நிலை மாறி அங்கே தெளிவு என்பது கிட்டும். எல்லோரும் தெளிந்து ஆசான் திருமூலரை வணங்கி வாழ்த்தி மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஆனந்தமாக வாழ்வோம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி வாய்ப்புக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையா இருந்தது. வெட்ட வெளிக்குள்ள நீங்க எப்பயுமே கூட்டு போயிடுவீங்க. நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் நம்மள அந்த ஸ்பேஸுக்கு கூட்டு போயிடுவீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரணவன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா.
வணக்கம். நேற்றுக்கு குறை இல்லை அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு இரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு சிந்திக்கலாம். எப்பயுமே நூலோட நூலை ஒப்பிட்டா அறிவு வளரும், ஆளோட ஆளை ஒப்பிட்டா பிரச்சனை வளரும். ஆனா நூலோட நூலை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நேற்றைக்கு சொன்னதும் இன்னைக்கு சொன்னதும் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இரவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இரவுன்னா இறப்பு. இதுக்கு நம்ம ஒரு ஆதாரமா எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அபிராமி அந்தாதியோட 22வது பாட்டுல அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அது பாட்டு முழுக்க வேணாம், அந்த 4வது வரியை மட்டும் பார்க்கலாம். அடியேன் இறந்து இறந்து அப்புறம் இங்கு, இந்த இங்குன்னு சொல்லியிருப்பாரு. அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே அப்படின்னு, இனிமேல் பிறக்க கூடாது அப்படின்னு இருப்பாரு. ஏன் பிறவாமல் அப்படின்னாருன்னா, பிறந்துட்டாலே அதுக்கப்புறம் இறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால பிறப்புங்கிறது முதல்ல, இறப்புங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டாவதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய அர்த்தம், இரவில்லை. அதே மாதிரி குறை கழல் அப்படின்னா வாசனை வீசக்கூடிய திருவடி அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கும் அபிராமி அந்தாதியோட 32வது பாட்டு, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம், அந்த வாசம்ங்கிறத சொல்லியிருக்கார். நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அந்த குறை கழல் அப்படிங்கிறது. அப்புறம் அறைவது அப்படின்னாலே சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, வாயால சொல்றது ஒண்ணு, சில நேரம் வாயால சொல்ல முடியாது, ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம், யார்ட்டையாவது பேசிட்டு இருப்போம். அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த. அப்புறம் அந்த காணே அப்படிங்கிறது என்னன்னா, நினைச்சு பாரு அப்படின்னு அர்த்தம். அந்த மனசால பாக்குறது அப்படிங்கிறது, அதுக்கு நோக்குதல் அப்படிங்கிறது. அது தமிழ் அந்த காலத்துல இங்க பாரு அப்படின்னு சொல்றது, இங்க நோக்குன்னு இருந்தது, அது இப்ப மலையாளத்துக்கு போயிடுச்சு. இவட நோக்கம் அப்படின்னு வாங்க, அது மாதிரி நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே 5 எழுத்து சொல்லிக்கிட்டே இருந்தா மரணம் இல்லை அப்படின்னு எனக்கு நந்தியம்பெருமான் சொல்லியிருக்காரு. அத நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறத காணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 எழுத்தை நம்ம சொல்லிக்கிட்டே, அதாவது எப்பயுமே நினைவில் நிறுத்துதல். அந்த நினைவுல இந்த சுந்தரர் பெருமான் சொல்வார், நீல நினைந்து அடியேன் அப்படின்னுவாரு. ஒரு தடவை நினைக்கிறது இல்லையா, எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த 5 எழுத்து என்னவா ஆகும்னா, அது 5 நாளா மாறிடுங்க. நான் சொல்லல, திருமூலர் தான் சொல்றாரு. சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 நாளா மாறினதுக்கு பிறகு 4 என்னவா மாறும்னா ஒரே எழுத்தா மாறிடும், சி அப்படின்னுவோம். இந்த சி அப்படிங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அது மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, நாய் ஓட்டும் மந்திரம். சில பேர் நாய் ஓட்டு மந்திரம்னு, நாய் ஓட்டும் மந்திரம், அந்த அதுல மறைஞ்சிரும். அந்த சி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சி என்னவா மாறும் அப்படின்னா ஓவா மாறிடும். இததான் சிவவாக்கியர் சொன்னாரு. நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசும் எப்போன்னா ஓ என்ற நாதன் உள் இருக்கையில். அதை இவங்க மாத்தி நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் பேசாது அப்படின்னு பொருளை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நட்டக்கல்லும் பேசும் ஓ என்ற நாதன் உள் இருக்கையில்
கல்லை சுத்தி பூ போட்டு மந்திரம் சொல்றதால பிரயோஜனம் இல்லை. இறைவனை நீ நினைக்கணும் அப்படிங்கிறத நட்ட கல்லும் பேசும் ஓ என்ற நாதன் உள்ளி இருக்கையில். இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு வியப்பான விஷயம் கிடைச்சதுன்னா ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தை மாசத்துல 1ஆம் தேதி பால் பொங்கி வரும்போது பொங்கலே பொங்கல்னு சொல்றது கிடையாது, பொங்கலா பொங்கல்னு சொல்றது கிடையாது, பொங்கல் ஓ பொங்கல் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப அந்த ஓ அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய முதல் எழுத்து. இத நான் சொல்லல, சொல்லற்கு அறியானை அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. அங்க மாணிக்க வாசகர் ஓ அப்படிங்கிற அந்த சொல்லியிருப்பாரு. அப்படி ஓ அப்படின்னு சொல்லும் போது கடைசியா அந்த கிருத்திகா சொன்னாங்கல்ல, பிரணவாகாரத்து மகரம், அந்த இம்முல கொண்டு போய் நம்ம ஆன்மாவை விட்டுரும். அந்த ஆன்மா எப்ப இம்முக்கு போதோ அப்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது போயிடும். இப்ப நம்ம யாராவது ஏதாவது கேட்டா கூட விளக்கமா சொல்றதை விட அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. நோ சொல்ல வேண்டியதில்லை, எஸ் சொல்ல வேண்டியதில்லை. ஒண்ணு முடியும்னா முடியாதுன்னா அவ்வளவுதான். 2 வார்த்தை தாங்க வாழ்க்கை. சரி சாரி, சரின்னா சாரின்னா அவ்வளவுதான். இந்த இம்முல கொண்டு போய் முடிஞ்சிடும். இந்த இம்மு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா இம் அப்படிங்கும் போது 2 உதடும் சேர்ந்துரும். அப்ப ஆன்மா போய் இறைவனோட சேர்ந்துரும். 2 உதடும் மூடி இருக்கும். எது மூடி இருக்குதோ அது கெடாம இருக்கும். அதனால நம்ம எப்பயுமே அந்த இம் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மாவை கெடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பிரணவ எழுத்து அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதனால சிவாய நம, சிவ 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 சி ஓ அப்புறம் இம், இதுதான் மாரண எழுத்து அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. நான் உங்களோட பேரை நினைச்சு பார்த்ததுல இருந்து அதே நீங்க விளக்கமா சொன்ன மாதிரியே இருந்தது. ரொம்ப பாடலை பத்தி சொல்லும்போது அருமையா இருந்தது. நான் அர்த்தநாரி ஐயான்னு பார்க்கும்போது அது ஓன்ற வார்த்தையை தான் நான் யோசிச்சேன். அதோட இம்ம சேரும் போது நீங்க பிரணவன்ற பேர் வச்சிருக்கீங்கன்றதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரியே இருந்தது. அருமை ஐயா. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் தெரியாது. உங்களுக்கு உங்களோட பார்வை இதுல சொல்றீங்களா ஐயா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க, வல்லவன் வகுத்ததடா அப்படின்ட்டு. அதுக்கு உறங்காதுன்னா அதுக்கு இறப்பில்லைன்ற மாதிரியா, இல்ல அந்த நல்ல உள்ளம் ஏதாவது நல்லதை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ன்றதா, இல்ல எந்த மாதிரி ஐயா? அது அது எந்த காட்சியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னா ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த நன்மையை செய்வது குறித்து அது நினைத்து கொண்டே இருக்கும். யாருக்காவது ஏதாவது சொல்லிக்கிட்டேவாவது இருக்கும், சொல்றதன் மூலமாவது நன்மையை செய்யும். அதனாலதான் உறங்காது அப்படின்னு. உடம்பு உறங்கும் ஆனா உள்ளம் உறங்காது அப்படிங்கிறது தான். உறங்காத உள்ளம் எது அப்படின்னா அது நல்ல உள்ளம் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல அந்த படத்தை பாருங்க, ஒரு தடவை பார்த்துட்டு அந்த காட்சியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பா பொருள் புரிஞ்சிடும். நன்றிங்கய்யா. அதுதான் யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு இருக்க பாட்டோட அது கனெக்ட் ஆகும்போது இது அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் வந்தது. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? ஐயா வணக்கம். அப்ப புரிஞ்சதோ இல்லையோ ஐயா, இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்கய்யா. இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. நல்ல உள்ளம் உறங்காது அப்படிங்கிறது எப்பவுமே அதே நினைவோட இருக்கிறது. அப்ப அந்த இறைவனுடைய நினைவோட இருக்கும் போதும் நல்ல தன்மைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் போதும் நமக்கு எப்பவுமே அந்த உயர்வு என்பதும் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அந்த தெய்வீக உணர்வு மேலும் கொண்டுதான் இருக்குங்கிறத புரிய வச்சீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம்.
அம்மா, இன்றைய பாடல்ல இந்த 2வது வரி ஆரணம்னு போட்டிருக்காங்கல்ல. சார் ஆரணம் தான் சார் அது. நீங்க அதாவது மாரணம் அறைவதும் ஆரணம்னு சொல்லியிருக்காங்க. அறைவதுன்னா சொல்லுவது சார், அறைவதுன்னா சொல்லுவது சார். சிறப்பு சிறப்பு. வேதம் சொல்லுவது அந்த எழுத்து அப்படின்னு அர்த்தம் சார். மிகச் சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி தியாகராஜன் ஐயா. இதுல இன்னும் ஒரு வார்த்தைக்கு கூட விளக்கம் தேவைப்படுது. வேதம் அப்படின்னு சொல்றோம், அந்த வேதம் என்றால் என்னன்னு நிறைய நேரில் சிந்திச்சு பார்த்தா அதுக்கு பொருள் புரிய மாட்டேங்குது. வேதம்னா விதைன்னு அர்த்தம் சார். ஓ, இது சிறப்பா இருக்குங்கய்யா. எனக்கு அந்த மியூட்ல இருந்து போயிடுச்சு. ரைட். வேதம் அப்படின்னா விதைன்னு அர்த்தம் சார். அது அத பத்தி கொஞ்சம் அதுல இருந்துதான் வேதம். அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, வேதம்ங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம், வேதம்ங்கிறது உயர்ந்த விஷயம். நீ சொன்னா அது வேதமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல சார். அப்ப அதனால நீ சொல்லிட்டா அது உயர்வா அப்படின்ற அர்த்தத்தை தான் நீ சொன்னா அது வேதமா. வேதம் அப்படிங்கிற ஒரு வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரானது எங்கேயுமே கிடையாது, எப்பவுமே என்னைக்குமே கிடையாது சார். வேதத்துக்கு எதிரா எப்பவுமே எங்கேயுமே எதுவுமே கிடையாது. சிறப்புங்க. அதை பத்தி விளக்கங்கள் தான் இருக்கே தவிர அதுக்கு எதிரான சொற்கள் கிடையாது. கரெக்ட். ஆமா சார். வேதத்துக்கு எதிரா, வேதத்துக்கு நீங்க எதிரா ஏதாவது பாத்தீங்கன்னா அது சேதம், அவ்வளவுதான். சிறப்பு சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. கிருத்திகா அம்மா, இதை ஒட்டி உங்களுடைய கருத்தை சொன்னா நல்லா இருக்குங்கம்மா. இந்தியாமா சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, எனக்கு கொஞ்சம் தெளிவு தேவையா இருக்கியா இந்த மந்திரத்துல. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கௌரி அம்மா. மறைநூல்னாலே வேதம் தானம்மா. மறைநூல்னா வேதம் தானம்மா. நூல் அப்படின்னாலே நுவலப்படுவதால் அது நூல். அதாவது கருத்தை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா அது நுவலுதல், சொல்லுதல்னு அர்த்தம். அதனால நூல். வேதம் சொன்ன, வேதத்தில் சொல்லப்பட்டது, அதனால அதை மறை நூல் அப்படின்னு சொல்றாங்கம்மா. வீரக்கடல் அணிந்த திருவடியே கூடுதலும் ஆகும்னு கொடுத்துட்டுங்கய்யா. இவ்வுண்மையினை அறைவதும் மறைநூலாகும். அதனால் மறைநூல் முறை நூலாகி வேத ஆகமங்களும் ஐந்தெழுத்தால் ஆவன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல முறை நூல் அப்படின்றத நம்ம 12 திருமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். முறை நூல்னா 12 திருமுறை. அது 12 திருமுறைங்கிறது முன்னாடி இருந்தது. திருவருட்பா 6 திருமுறைங்கிறது பின்னாடி வந்ததுமா. 12 திருமுறையும் 6 திருமுறையும் திருமுறை. நீங்க என்ன பண்ணுங்க, திருவருட்பா 6ஆம் திருமுறையில திருப்பள்ளி எழுச்சியோட முதல் பாட்டை மட்டும் எப்பாவது படிங்கம்மா, முடிஞ்சதுன்னா. பொழுது விழுந்ததுன்னு தொடங்கும். சரிங்கய்யா. வேத ஆகமங்கள்னா நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்களை கூறக்கூடிய சைவ ஆகம நூல்கள், அப்படித்தானங்கய்யா? ஆமாமா. வேத ஆகமங்கள்னு திருமுறையில வந்ததுன்னா அது சைவ சித்தாந்தம் தான். திருவருட்பால வந்ததுன்னா அது சமரச சன்மார்க்கம். சரிங்கய்யா. வேதம்னா நமக்கு 4 தானையா? ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். முதல்ல வேதம் ஒன்னே ஒண்ணுதாமா இருந்தது. அப்புறம் வியாசர் தான் அதை 4ஆ பகுத்து சொன்னார். வியாசர் அப்படின்னாலே பிரிப்பவர்னு அர்த்தம், பகுப்பவர்னு அர்த்தம். வியாசர் தான் அதை 4ஆ பகுத்து சொன்னாரு. அது நிறைய வியாசர் இருக்காங்க, அதுல வேதத்தை பகுத்தவரை வேத வியாசர் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் இந்த 4 வேதமும் வைணவத்துக்கும் பொருந்தும் தானுங்கய்யா? ஆமாம்மா, எல்லாம் வைணவம் சைவம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இந்த வேதம் பொருந்தும். பொருந்தாதுன்னு வேணா அவங்கவுங்க சொல்லிக்கலாம். ஆனா சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, தெளிவா புரிஞ்சதுங்கய்யா. நல்ல விளக்கம் ஐயா, நாங்களும் கத்துக்கிட்டோங்க ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றி மட்டும் சொல்லிக்கிறேம்மா. வேதத்தின் உட்பொருளை முறையாக தெளிவாக உணர வைத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. நீ தான் ஃபேஸ் பண்ணுங்க, என்னென்ன பண்ண சொல்றா? அவங்க 2 பேரும் ஏறாம